அடிமை சமூகமாக இருந்தாலும் சரி, அதே போல நில உடைமை சமூகமாக இருந்தாலும் சரி, முதலாளித்துவ சமூகமாக இருந்தாலும் சரி, இந்த 3 சமூகத்திலும் பெண்ணடிமைத்தனம் எப்படி அந்தந்த சமூகத்தினுடைய லாபத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது குறித்து ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழுத்தமாக இந்த புத்தகம் நமக்கு காட்டுது. ஏன்னா ஒரு வர்க்க பார்வையோடு இந்த பெண்ணடிமைத்தனம் எப்படி உருவானது என்பதை ஒரு வர்க்க பார்வையோடு இதுல குறிப்பிட்டிருக்கிறதுனால பின்னாடி அதற்கான தீர்வையும், இந்த தனியுடைமை சமூகம் என்றைக்கு உடைக்கப்படுமோ அன்றைக்குதான் பெண் உரிமை சாத்தியம் என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக இந்த புத்தகம் நமக்கு காட்டுது. ஏன்னா இன்றைக்கு பெண்ணுரிமை சம்பந்தமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தனியுடைமையை மறைத்துவிட்டு எத்தனையோ விவாதங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தனியுடைமை என்ற ஒரு அம்சம்தான் பெண்ணை அடிமைப்படுத்தி இருக்கின்றது. பெண் ஒரு காலத்துல ரொம்ப சுதந்திரமாக மிகப்பெரிய வல்லமை படைத்தவளாக இருந்திருக்கின்றார். ஆனால் என்றைக்கு சொத்து உபரி தனியுடைமை என்று என்றைக்கு வந்ததோ அன்றைக்குதான் பெண் அதலபாதாளத்திற்கு தள்ளப்பட்டார். அதற்கு முன்னால் பெண் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகள், அதாவது எண்களை கண்டுபிடித்தவள் பெண், விவசாயத்தை கண்டுபிடித்தவள் பெண், ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்தவளை இந்த தனியுடைமை என்பது எப்படி கீழே வீழ்த்தியது என்று நாம் பார்க்கும்போது மீண்டும் இத்தகைய தனியுடைமை உடைக்கப்படும் போதுதான் பெண்ணுரிமை சாத்தியம் என்பதை இந்த புத்தகம் நமக்கு மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றது.